அபிமான் கொடுத்ததுனால தாள் வளர்ச்சியும், நல்ல கருகருப்பும், மழை காலத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நீட்டா வந்துச்சுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎக்ஸ் கடைசி கட்டத்துக்கு 3 டைமுக்கு ஆர்பிஎக்ஸ் கொடுத்தேங்க. இதில என்னன்னா, கிழங்கு நல்லா நீட்டா தரமா, நல்லா குவாலிட்டியா இருக்குதுங்க. பறிச்சு பார்த்தேங்க நீட்டா இருக்குது. கிழங்கு நல்லா வெயிட் கிடைக்குங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என் பேர் குப்புசாமி. சேலம் மாவட்டம், எடப்பாடி தாலுக்கா, சித்தூர் கிராமம், வில்லேஜ். நான் ஏற்கனவே இது 2 வருஷத்துக்கு மேலே இந்த அபிமானு இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க. தக்காளி, வெங்காயம், மஞ்சள் இது 3க்குமே தொடர்ந்து பயன்படுத்துவேங்க. இந்த டைம் மஞ்சளுக்கு பண்ணியிருக்கிறேங்க. மஞ்சள்ங்க. மஞ்சள் 2 ஏக்கரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி இது கொஞ்சம் பண்ணியிருக்கிறேங்க. இந்த அபிமான் நான் ஃபஸ்ட்டு செல்லில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க. அதை பார்த்துட்டு அது மூலியமா தான் நான் ஆர்டர் போட்டு இந்த அபிமான் வாங்கி பயன்படுத்தினேங்க. கைக்கு கொரியர் மூலியமாக கிடச்சிச்சிங்க. அதாவதுங்க இந்த அபிமான் விட்ட பிறகு விட்ட அப்புறம் மஞ்சள் வளர்ச்சி அதிகங்க. என் தோலுக்கு மேலே வளர்ச்சி இருந்துச்சுங்க. இப்போ இப்போ அறுவடை காலங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. வளர்ச்சி நீட்டாக இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. அதாவதுங்க அபிமான் விடும் முன்னாடி செடியோட வளர்ச்சி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுங்க. இப்போ இது அபிமான் விட்ட பிறகு நல்லா நீட்டாக ஜம்முன்னு பார்க்குறதுக்கு பயிர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சுங்க. எடை அது இதுன்னு பார்த்தீங்கன்னா போத்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நீட்டாக இருக்குதுங்க. ஒரு ஏக்கருக்கு 5 லிட்ரு. 1 லிட்ரு அபிமானுக்கு 100 லிட்ரு தண்ணி. அதாவது 5 லிட்டருக்கு 500 லிட்ரு தண்ணி கலந்து நான் பாசன முறையில் வாய்க்காலில் விட்டு தாங்க கட்டினேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 1.5 மாதத்துலேருந்தே அபிமான் பயன்படுத்தணுங்க. அதாவது மழை காலத்துக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வேறு அழுகல் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. நல்லா கருகருப்பாக தளைச்சலாக வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அபிமான் ஒரு டோஸ் பயன்படுத்தி திருப்பியும் ஒரு டோஸ் பயன்படுத்தியிருக்கிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 முறை அபிமானம், கடைசி 3 டைம் ஆர்பிஎக்ஸும் பயன்படுத்தணுங்க. எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குதுங்க. அபிமான் கொடுத்ததுனால தாள் வளர்ச்சியும், நல்ல கருகருப்பும், மழை காலத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நீட்டாக வந்துச்சுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎக்ஸ் கடைசி கட்டத்துக்கு 3 டைமுக்கு ஆர்பிஎக்ஸ் கொடுத்தேங்க. இதில் என்னன்னா, கிழங்கு நல்லா நீட்டாக தரமா, நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. பறிச்சு பார்த்தேங்க நீட்டாக இருக்குது. கிழங்கு நல்லா வெயிட் கிடைக்குங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ ஏபிஎஸ் ஆர்கானிக் இந்த டைம் பயன்படுத்தியிருக்கிறேங்க. போன டைம் கெமிக்கல் பயன்படுத்தினேன். இப்போ இந்த ஏபிஎஸ் பயன்படுத்துனதுனால, ஆர்கானிக் முறையில் பண்ணினதுனால அந்த தரம் எனக்கு நல்லா மன திருப்தியாக இருக்குது. ஈல்டு நல்லா தெரியுதுங்க. பயிர் கிழங்கு வகையும் நல்லா நீட்டாக இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட்டு நல்லா கிடைக்குங்க. இன்னும் 10 நாளில் பண்ண போகிறேங்க. அறுவடை 10 நாள் 15 நாளைக்குள்ளே அறுவடை ஆயிருங்க. கெமிக்கல் அடிக்கடி நோய்வாய்ப்படுங்க. இது ஃபஸ்ட்டு அபிமான் பயன்படுத்தினதுனால நீட்டாக நோய்வாய்ப்படலைங்க. நல்ல பயிர் தாங்கி வந்துச்சுங்க. கடைசி இப்போ கடைசி கட்டத்துக்கு ஆர்பிஎக்ஸ் பயன்படுத்தணுங்க. நமக்கு தாள் பார்த்தா அறுவடை காலத்துலேயும் கூட நீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்கி நிற்கிதுங்க. கிழங்கு வளர்ச்சி நல்லா நீட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய பேர்த்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேங்க. அவங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி போட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எங்கள் காட்டை நிறைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது இது என்ன பயன்படுத்தினா ஏது பயன்படுன்னு கேட்குறாங்க. நான் ஏபிஎஸ் ஆர்கானிக்லேருந்து இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கிறேங்க. அவங்க எங்களுக்குன்னு தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேங்க. அதோட அந்த இது பயன்படுத்தினதுனால கிழங்கு வளர்ச்சி தரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பறித்து காட்டுறேன். கிழங்கு கலரு அது சேடு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னும் மண்ணுக்குள்ளே இருக்கும். கலர்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சைஸு நீட்டாக இருக்குங்க. கிழங்கோட தரம் பார்த்தீங்கன்னா, இந்த அபிமானம் ஆர்பிஎக்ஸ் பயன்படுத்துனதுனால இதோட தரம் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வளர்ச்சி நீட்டாக இருக்குதுங்க. கிழங்கும் மண்ணுக்கு வெளியவே நல்லா நீட்டாக தெரியுதுங்க.
வந்து அழுகலை அதுக்குது எதுவுமே இல்லைங்க, நீட்டாக இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மன திருப்தியாகவும் இருக்குதுங்க. அதாவது இது மட்டும் இல்லாமல் நான் தக்காளிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் தக்காளிக்கு தான் பயன்படுத்தினேங்க. தக்காளிக்கு பயன்படுத்தும்போது அதோட திறன் வந்து நல்லா இருந்துச்சு, காப்பு வந்து நல்லா இருந்துச்சு, கலர் வந்து நல்லா கோல்டாக தெரிஞ்சுச்சுங்க, பார்க்குறதுக்கு பளபளன்னு. சரி, 2வது திருப்பி அந்த ஏபிஎஸ் இதுலேயே வந்து பரிந்துரை கேட்டேங்க. அவங்க இல்லைங்க, சின்ன வெங்காயத்துக்கு விடலாம், நீட்டாக இருக்குது, அந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. 2வது நான் சின்ன வெங்காயத்துக்கு வாங்கி பயன்படுத்தினேங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அறுவடை காலத்தில் நீட்டாக எந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலராக, அந்த கலர் வந்து மங்காமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துச்சுங்க. எனக்கு வந்து மார்க்கெட்டிங் நல்லா போச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதோட இது கொஞ்சம் ஈல்டு எனக்கு அதிகமாக கிடச்சி, அந்த வருமானமும் கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிங்க. எஃப்எல் பயன்படுத்தினாலும் நல்லா அதிக பூவை எடுத்துச்சுங்க. காய் வந்து பூவே உதிரலைங்க, பூ வந்து உதிராமல் காய் நல்லா ஷைனிங்காக நல்லா காய் அதிகமாக பிடிச்சிங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரி 3க்குமே பயன்படுத்தியிருக்கிறேங்க. கலர் வந்து நல்லா கோல்டு கலராக நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு, நம்ம மார்க்கெட்டிங் போனால் நம்மளோட பழம் வந்து தரமாக நல்லா குவாலிட்டியாக தெரியுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க.